ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இன்னும் 1000 ரூபாய் வரவில்லையா? உடனே மறக்காமல் இதை செய்யுங்க, முழு விளக்கம் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த மாதம் ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் என்னன்றதை பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேல்முறையீடு செய்துவிட்டேன், மொபைலில் குறுஞ்செய்தியும் அனுப்பப்பட்டு விட்டது, விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்ன என செய்தும் சொல்லுங்கள். இது வரைக்கும் பணம் வரலன்னு சொல்கிறாங்க. புகார் சிஎம் செல்லு புகார் அளிக்க இருக்கிறோம், செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக புகார் அளிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டேன் சார், ஆனால் பரிசீலனையில் உள்ளதுன்னு இன்னும் தான் வருது சார் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது செய்தும் வரவில்லை ஐயா சொல்லியிருக்காங்க. ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க மகளிர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இன்னும் அவங்க வீட்டுக்காரம் பென்ஷன் வாங்கலை, எதுவுமே இல்லை, நாங்கள் வறுமையில் இருக்கோம், எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எனக்கு பணம் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டு தான் இருக்கீங்க. இதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழக அரசாங்கம் ஏப்ரல் 19 வரைக்கும் எலெக்ஷன் தேர்தல் நடத்தை விதிமுறை இருப்பதனால எந்த ஒரு அப்டேட்டும் பண்ண முடியாது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு வரலன்ற மாதிரி கமெண்ட்லையும் கேட்டிருக்கீங்க. ஏப்ரல் மாதம் எங்களுக்கு போன மாதம் வரைக்கும் சார், இந்த மாதம் வரலன்றவங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு அப்டேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. என்னென்னா இயர் எண்டு அங்கே வங்கி கணக்கு முடிஞ்சிருக்கும். அதாவது ஏப்ரல் டு மார்ச்னு சொல்லிட்டு ஒரு வங்கி கணக்கு முடிவு நாள் இருக்கும். இந்த வங்கி கணக்கு முடிவு நாளில் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்ரல் 1 உங்கள் வங்கி கணக்கில் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில அக்கௌண்ட்டுக்கு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஆதார் கார்டு ஹோல்ட் போட்டிருப்பாங்க, டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் உங்கள் வங்கி கணக்கில் பணம் வர வைக்காமல் இருந்திருப்பாங்க. முதல்ல போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டை ஃபஸ்ட்டு உங்கள் வங்கி கணக்கில் அப்டேட் பண்ணுங்கள். எந்த வங்கி கணக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் அந்த வங்கி கணக்கில் உங்கள் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மாதத்துக்கான அப்டேஷன் இது. ஏப்ரல் மாதத்தில் ஒரு சில பேருக்கு பணம் வரல சார் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க. இந்த தகவல் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிஎம் செல்லில் முறையிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு அந்த என்ன நிலையில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறமா நீங்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சிஎம் செல்லுக்கு புகார் அளிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் நேர்முறையீடு செய்து எதுவுமே எனக்கு எந்த பலனும் கிடைக்கலன்றவங்க முதல்ல உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்க. ஸ்டேட்டஸில் என்ன காரணத்துக்காக பரிசீலனையில் உள்ளது சொல்லிட்டு பாருங்கள். பரிசீலனையில் உள்ளதற்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் சிஎம் செல்லுக்கு புகார் அளிக்கலாம். இது உடனடியாக தீர்வு காணப்படுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. சிஎம் செல்லு மட்டும் அல்லாமல் உங்கள் பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளரோ அல்லது உங்கள் தலைவரிடமோ அல்லது மாவட்ட கலெக்டரிடமோ நீங்கள் புகார் மனு கொடுக்கலாம். உடனடியாக தீர்வு நடக்கும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மாவட்ட கலெக்டர் பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் அதாவது பப்ளிக் மீட் பண்ணோம். அதாவது திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்ப்பு நாள் நடக்கும். அந்த குறைதீர்ப்பு நாளில் உங்களோட மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எனக்கு செலக்ட் ஆகிருக்கு சார், இன்னும் பரிசீலனையிலே உள்ள சார், எனக்கு வரல சார், குறைஞ்சது 6 மாத காலமாக இன்னும் வரல சார்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. உங்களோட டீட்டெயிலாம் கேட்டு வாங்கி வச்சுப்பாங்க. உங்களுக்கு தனியாகவே கால் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். எப்படி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. கூகுளில் போய்ட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சொல்லிட்டு KMUT சொல்லிட்டு டைப் பண்ணிங்கனாக்கா அதுக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணாமல் இருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் செக் பண்ணதுக்கான நிலை அறிய சொல்லிட்டு உங்கள் விண்ணப்பத்தின் நிலை அறியன்றது கொடுத்துருக்காங்க. இதை அப்ளிகேஷன் செக் பண்ணதுக்கான ஆப்ஷனும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷன் உங்களோட அப்ளிகேஷன் என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது, இப்போ நீங்கள் ஆல்ரெடி வாங்கினே இருந்தீங்க, அவங்களுக்கு இந்த தகவல் கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் உள்நுழைவுன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். அந்த பொதுமக்கள் உள்நுழைவில் போயிட்டு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் போகலாம். அதாவது ஆதார் எண் உள்ளிடவும் அதனோட ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அதை கொடுத்த உடனே உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கனாக்கா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வெப்சைட்டில் இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போ ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் பண்ணதால என்னென்னா உங்களோட அப்ளிகேஷன் நிலை தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் புதிய விண்ணப்பிக்கும் போது அந்த நிராகரிப்பு செய்யறதுக்கான காரணம் பூர்த்தி அடையும் மாதிரி நீங்கள் புதிய விண்ணப்பம் தொடங்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டதுன்னு பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட 4 சக்கர வாகனம் இருக்குது, இல்லை யூனிட் அதிகமாக ஓட்டியிருக்கீங்க, அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, இப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாத தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் நிறைய பேர் குறையாகவே சொல்லிட்டு இருக்காங்க. தகுதியானவர்கள் மட்டும்தான் கொடுக்கப்படுன்றீங்க, ஆனால் நாங்களாம் தகுதி இல்லாதவர்களான்ற மாதிரி தமிழக முதலமைச்சரிடமே ஒரு பெண் தொழிலாளி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க
துண்டிக்கப்பட சொல்லியிருந்தாங்க. அந்த நடவடிக்கை தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் செய்திருக்காங்க. செய்த தங்கள் ஆதார் எண் எங்களிடம் தரவு பட்டியலில் இல்லை சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நிலையினால தான் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருந்ததுன்னா இப்போ உங்களோட ஆதார் எண்ணை இணைக்கும்படி கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு தரணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.